இது வந்து ஊர்லேருந்து வந்துட்டு அன்னைக்கு மத்தியானம் வந்து கடையில் தான் சாப்பாடு வாங்கியிருந்தோம். இங்கே பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அங்கே வந்து சாப்பாடு, பாயசம், ரசம், அப்புறம் சாம்பார், மீன் குழம்பு, கேரட் கூட்டு, அப்புறம் கேரட் பொரியல், கத்திரிக்காய் கூட்டு, அப்பளம், அப்புறம் மீன் குழம்பு, மீன் ஃப்ரை இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஒரு மீல்ஸில் இதெல்லாம் வரும். இது வந்து ஃபிஷ் மீல்ஸ்னால் ஃபிஷ் குழம்பு வரும், வெஜ்னால் அந்த மீன் குழம்பு அது வராது. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தூங்கியாச்சு. ஏன்னா நாள் நைட்டு 12 மணி அந்த டைமில் எழுந்திரிச்சது. மறுநாள் வந்து இந்தியா டைமுக்கு 1 மணி 2, 3, 6 மணி கூட ஆயிடுச்சு நான் சாப்பிட. இங்கே இந்த டைம் 3:30 குவைட் டைம், இந்தியா டைம் 6. அப்போது இந்தியா டைம் படி பார்த்தா 3:30 மறுநாள் ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டு. சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து மிளகு சீரகமெல்லாம் இல்லை. அப்புறம் காய்கறி இதெல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சம் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துட்டு இந்த பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுவும் தேவைப்படும்னு சொல்லி. அப்புறம் வந்து என்னோடய குழந்தைக்கு வந்து அங்கேருந்து கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கோல்டு வந்துடுச்சு. அப்புறம் வந்து இங்கேயும் சரியான குளிர். அதனால் இன்றைக்கி ரசம் தான் வச்சு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா, முட்டை, சாதம். இதுதான் நெக்ஸ்ட் டேவோட மத்தியானம் லஞ்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.